காங்கேயம் காங்கேயம் பத்தனால காங்கேயம் கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். ஒரு நேரத்தில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சு என்னைய பார்க்க வந்தீங்க. ஆனால் ஒரு பெரிய மாயாஜாலம் போல் ஒரு அலுவலகத்தை இப்போ திறந்தாச்சு. ஆனால் திறந்தது தான் நடந்திருக்கே தவிர காசு கை நிறைய வரலையே கருப்பசாமி. அது எனக்கு வர வைக்கணும், என் கடன் தீரணும் என்பது உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். காங்கேயமா உங்களுக்கு? காங்கேயத்தில் எந்த இடம்? ஆடு மாடு தெரியுது எங்கே இருக்குது? ஆடு மாடு அதனால் உங்களுடைய தொழிலை வளமாக்கி வருமானத்தை வர வச்சு தந்தா போதுங்களா? உன் கடனையும் தீர்த்து தரேன், வருமானத்தை வர வச்சு தரேன். யார் சொல்லுதா? 1000 பேர்கிட்ட கேட்காதா, கருப்பசாமி சொல்ல மட்டும் கேளு. அந்த கடை நல்ல ஓடும், தொழில் பெருகும், இப்படி வெற்றி உண்டு. இந்தாப்பா கடனை தீர்த்து தரேன், புண்ணியமாக வாழ வைக்கிறேன். பேர குழந்தைக்கு பௌர்ணமி அடுத்த உத்தரவில் பிடிச்சி தரேன். வாப்பா துதிக்கை யானை முகத்தோற்றமோ கேட்குற கேள்விக்கு பதறாமல் ஒரு பதில் வேண்டும். விநாயகர் பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? அதான் துதிக்கை யானை முக தோற்றத்தை பார்த்து தான் கேட்டேன். உட்காருங்கோ. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும் பொழுது என்ன சொன்னாங்க? அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்களா? ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறது உறுதி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சும்மா உங்களுக்கு வயசு தாங்க முடியலை, உங்களால் அதிகம் செலவழிக்க முடியாதுங்கிறத வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை கழுத வயசாகிடலாம் போட்டோம்னு சொல்லி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். செய்து தான் இது குணமாகும், வேறு வழி கிடையாது. மை மந்திரம் ஜாலம் வித்த அதெல்லாம் அங்கே பலிக்காது. இது இந்த பிறவியில் இந்த அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற விதியோடவே பிறந்தாச்சு. குணமாக்கிறதுக்கு வேண்டிய வழி கிடைக்கும், உயிர் கண்டம் வராது. கால் ஒன்று சொல்லலாம். வரலாம். கருப்பசாமிக்கு வாங்க, நேராவது இந்தா வெற்றியாக்கி தரேன். கண்டபுலாம் சரி, ஆபத்தில் போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு சேலம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அமைதி. உன் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை வெற்றியாக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அந்த வழக்குகளெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அமைப்பு உனக்கு வந்துடுது. அதை ஜெயிச்சு தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன், கை நிறைய பணமும் கிடைக்கும், வெற்றி உண்டு. இன்னும் வராது, நல்லா இருக்கு. அப்படியா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில் என்னாச்சு? கால் ஒன்று சொல்லலாம். அடுத்து கணவன் மனைவி வாழ்க்கையில் மன அமைதி இல்லாமல் வேதனைப்பட்டு வந்தது யார்? சேலம். யாருப்பா? இன்னும் ஒருத்தர கால் வந்துட்டோம். குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லைக்குள்ள முருகப்பெருமான் வராரு, எங்கே இருக்காரு? முருகன் இருக்காரா?
3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் கடனும் மனவேதனையும் வந்திருக்கும். உன்னுடைய ப்ராடக்ட் சம்மந்தமான விஷயங்களில் யார்கிட்ட போய் பேசினாலும் அதுக்கு சரியான ஆன்சர் வரல. அதனால் பழைய ஓட்டம் இல்லை, இந்த கம்பெனி ஓடுமா ஓடாதான்னு தெரியல, வேறு தொழில் பார்க்கவா, இதவே தொடங்க முடியுமா, கடன் பட்டுட்டமே, என்ன செய்யலாமுங்கிற குழப்பத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் விழுட்டு வா. அது ஓடுமா கருப்புசாமி? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். முதல் டைப் பண்ண இடத்துல இருந்து இப்போ புதுமையாக வேற ஒரு இடத்துல கொஞ்சம் தொடர்பு வச்சு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. ஆமாம், அதனால் அதுவும் தடைப்பட்டுருச்சுன்னா பிரச்சனை ஆயிருமேங்கிற கவலை உனக்கு இப்போ சில மிஷினரிஸ் சரியில்லாமல் வேறு இருக்குது. அதையும் சரி பண்ணி வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? சரி, வேறு என்னப்பா வேணும்? எல்லா வசூலையும் பண்ணித்தரேன். நாளை காலையில் என்னை 7 மணிக்கு பார்த்துட்டு போ. ஓகே. இந்தா இல்லாமல் இருக்கிறாங்களே என்ன, நீங்கள் நமக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லையே, நீங்கள் அப்படி போயிட்டீங்க, நான் இப்படி போனேன். கால் விட்டு வாங்க. யாருமா? வாங்க, என் பராசக்தி வா. நீ யார் சகோதரி? ஆனந்தமாக வாருங்கள் மக்களே. எஸ். பழனி மலை முருகா, பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தா, ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தா. என்ன நீங்கள் வந்து உட்கார்ந்தோன்னா பழனி மலையிலேருந்து முருகப்பெருமான் வரார். என்ன விஷயம்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அதுதான் முருகன் வாராரா, என்ன விஷயம்? எப்போ? இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வரும்போது நான் முருகனை பாடுறேனே, முருகனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டேன். எது வேண்டதில் வச்சுருக்கீங்களா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அந்த தத்துவத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சட்டிக்குள்ளே சாம்பாரோ அவியலோ இல்லாமல் அகப்பையில் சொன்னால் வருமா? அப்படி நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டியே. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. சஷ்டியில் தவம் இருந்தால் அகம் என்னும் உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் குழந்தை வரும். அதுக்காக நீங்கள் முருகப்பெருமான் நினைஞ்சிட்டு இருக்கீங்க, கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் வந்து உட்கார்ந்தோடனே பழனி மலை முருகா, பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்கு தான், நீங்கள் பிள்ளைக்கனி வேணும்னு தவம் இருக்கீங்க. அதைத்தான் நான் பழம்னு சொன்னேன். கால் ஒன்று வாங்க. இளமை நில்லாது யாக்கை நிலையாது, வழமையோ செம்மையோ வளம் ஒன்றும். இந்த சஷ்டியில் விரதம் இருந்த பிறகு 6 நாள் ஓடி ஒரு கொக்கை அடித்து ஊராரும் உறவோரும் உண்ண கொடுத்தான் வேலவன். அப்படி ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் வேலியின் வெற்றின்னு சொல்லி கந்தபுராணத்தை எழுதியிருக்கார். 6 நாள் ஓடி ஒரு கொக்கை அடித்தாராம் முருகன். நான் அவனோட வேட்டைக்காரனா இதில் எடுத்து அடிக்கிறதுக்கு? அதை ஊராரும் உறவோரும் உண்ண கொடுத்தான் அப்படின்னு எழுதுறாரு. அதில் இருக்கக்கூடிய இலைமறை பொருள் என்ன? கொக்கை என்றால் மாமரம் என்பது பதம், பதபரு உற்பனம். பதார்த்த குணத்தில் சொல்லுதார் நிகண்டில். கொக்கை அப்படின்னா மாமரம் என்பது பொருள். முருகன் 6 நாள் போராடலாம் சூரன்ட்ட. எத்தனை நாள்? 6 நாள். அதை சொன்னார். 6 நாள் ஓடி ஒரு கொக்கை அடித்து, ஒரு மாமரத்தை அடித்து, மரமாக மாறிட்டால சூரன். ஒரு கொக்கை அடித்து இந்த உலகில் உள்ள ஊராரும் உறவோரும் உண்ண கொடுத்தான். எல்லாரையும் கந்தபுராணத்தை படிக்க வச்சான் அப்படிங்கிற வார்த்தையை ராப்பி சேதுப்பிள்ளை வேலியின் வெற்றியில் முருகப்பெருமானுடைய பெருமையை பற்றி சொல்கிறாங்க. அந்த 6 நாட்கள் இருக்கக்கூடிய தவம் எப்படிப்பட்ட தவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதனுடைய விளக்கத்தில், அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்தில் 28 நாட்கள் கர்ப்பப்பையில் வந்து கரு அணுக்கள் தங்கும். 28ஆம் நாள் வந்து வெளியாகும். சில நாட்களில் அந்த சஷ்டியில் இருக்கக்கூடிய விரதத்தில் வரக்கூடிய நாட்கள் மாறி போய் 6 நாட்கள் விரதத்தில் அப்படி தங்கிடுதுன்னா அது குழந்தையாக மாறும். இந்த சஷ்டியில் உங்களுக்கு குழந்தையான ஜனனமாகுது. அந்த பிள்ளைக்கு பெயர் ஆறுமுகம்னு பெயர் வைக்கணும். காலில் இருக்கிறோம். வருக. உடனே ஒரு கேள்வி. மருத்துவத்தை கையாளணும்னு ஒரு சில சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்குது. அதை நாங்கள் என்ன செய்ய? எனக்கு தொடர்பு இல்லாததுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? எனக்கு தொடர்புள்ளது தெய்வம் மட்டும்தான். குழந்தை தோன்றியாச்சு, பேர் வச்சாச்சு, புண்ணியமும் கிடைச்சாச்சு, புனிதமும் வளர்ந்தாச்சு.
வெளிநாடு சம்பந்தமாக சில சிந்தனைகள் எண்ணங்கள் இருந்தால் என்னை கேட்காமல் முயற்சி பண்ணக்கூடாது. நல்லா இருங்க. வாங்க. எந்த ஊர் சொந்த ஊர் உங்களுக்கு? அப்படியா? 4 தலைமுறைக்கு முன்னால் எந்த ஊர்? அப்படியா? பக்கத்தில் வாங்க. மாரியம்மன், கற்பசாமி, இதுதான் உங்களுக்கு குலதெய்வம். மகாசக்தி ஆயிருமா? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. ஆனிமாதிபராம் ராம். இப்படி 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 மனக்குழப்பத்தை விடு மகளே. வேற எடுத்து கொஞ்சம் போ. பக்கத்தில் வாப்பா. தவமணியை பெறுவாய். கர்மதாமிக்கு அதே சேலம் இல்லை. பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. என்னப்பா பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? கால் வந்துட்டுவாப்பா. விசா மிஸ் ஆகிடுது. முதல்ல ஒரு விசா மிஸ் ஆகிடுது. இதுக்கு முன்னால் ஒரு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி அது தவறி போச்சாங்களா? அப்படியா? இப்போ அதனால் ஏற்பாடு பண்ணியிருக்கேனே, இது உண்மையாக நடக்குமா அல்லது ஏமாந்து போயிருவோம்னாலும் என்கிட்ட கேட்குறேன். இப்போ எடுத்துருக்கவன் இல்லை, கெட்டிக்காரன் தான். ஆனால் சில பேர்கள் அவன்கிட்ட தோற்று போயிருக்கான். அதனால் உனக்கு அவநம்பிக்கை இருக்குது, நானும் அதை மாதிரி ஆயிடுவோமோ அப்படின்னு. நான் ஜெயிக்க வைக்கிறேன். கால் வந்துட்டுலாம். கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும், காட்டில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். பையன் எங்கே இருக்கிறாரு? கல்யாணம் முடிச்சாச்சா? பாட்டு நல்லா இருக்கா? நான் பாடின பாட்டு எனக்கு நல்லா இருக்கு. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும், காற்றில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். அந்த பாட்டு முதல்ல இருந்து பாட்டுனா ரொம்ப புரியும். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா. இந்த பாட்டு உன் மகன் இதயத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியுமா உனக்கு? இந்த பாட்டு ஓடுனா என்ன அர்த்தம் புரியுதா? சரி, விளைஞ்சி வரும்போது நம்ம விளக்கத்தை பேசுவோம். இப்போ விசாவை வாங்குவோம். என்ன இந்த அவத்தியாக போயிட்டு வந்தார். கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அவங்களுக்கு கோயில் கூட, அதனால் சீக்கிரம் போகணும். கடாய் வெட்டி திங்கணும்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் சொன்ன 3 விஷயமும் உன் வீட்டில் தான் இருக்குது. பிள்ளை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க உன் பொம்பளை பிள்ளையனுடைய வாரிசை பற்றி கேட்டு வந்தது. கல்வி சம்மந்தமாக கேட்டு வந்தது, பேரனுடைய கல்வியை பற்றி கேட்டு வந்தது. மனம் அடங்காமல் கிரகம் சம்மந்தமாக பாதிக்கப்பட்டது. இந்த 3மே ஒரே வீட்டுக்குள்ள தான். இப்போ அவனுடைய மனநிலைகளில் இருந்து நான் மாற்றி தரேன். வெளியில் கொஞ்சம் சுத்திர பழக்கம் இருக்குது. அந்த மனநிலைகளையும் மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சுருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வெற்றி மாலை கொடு. இன்னைக்கு நல்ல நாள், வெற்றி மாலை கொடுங்கப்பா. தம்பி நீங்கள் எடுக்கக்கூடாது. தம்பி நீங்கள் எடுக்கக்கூடாது. கர்மசாமிக்கு வரலாம். வெற்றியாக படிக்க வச்சு தரேன். வீடடங்கி இருக்க வைக்கிறேன். எல்லா செல்வமும் சக்தியும் உண்டு. ஆமாம், நல்லா இருங்க. கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை கடன்கள் மன வருத்தம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க. பாப்பா என்னடா கடன் பட்டுட்ட? வண்டி ஓரட்டியா? கால் வந்துவாங்க. என்ன? தர்மசாஸ்தா எங்கே இருக்காரு? பக்கத்தில் வாங்க. 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தால் எப்படி பாடுறது? ஐப்பன் போய் கும்பிட்டுருக்கியா? அதான் நீ வந்த உடனே அந்த தர்மசாஸ்தா வராரு, அதான் உன்னை கேட்டேன். அப்படியா? ஒழுங்காக போய் விரதம் இருந்து கும்பிட்டு வர. சரி, இப்போ குடிப்பியா? ஏய் சத்தியம் பேசு. என்னைக்கு சாயங்காலம் குடிப்பாரு? நல்ல மனுஷன்டா. ஐயப்பனுக்கு 1000 தரம் மாலை போடு. அந்த மாலையை கலந்துட்டு வந்து அதனால வீட்டில் வந்து குடிச்சிரு. 60 நாள் விரதம் எதுக்கு? 60 நாள் இருக்கும் பொழுது ஒரு ஆண்டு முழுக்க அந்த மனதை கட்டுப்பாடாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மாலை. நீ காரியத்துக்கு மாலை போடுத. கார்த்திகை மாதம் மாலை போட்டு
அருமையாக எழுதிவான். தை மாதத்துக்கு உட்பட அதெல்லாம் எப்படா கலத்தி போடுவோங்கிறத மாதிரி வந்து குடிக்கிறதுக்கு ஆரம்பித்தா தப்பு தானே? தப்பா ரைட்டா? அடமானம் எத்தனை நகையெல்லாம் வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. சரணமையப்பா சாமி சரணமையப்பா, சபரிமலை வாசா சுவாமி சரணமையப்பா. பார்த்தியா, நீ வந்த உடனே தர்மசாஸ்திரா வரான்னா உன் மேலே அன்பு இல்லாமல் வருவாரா? அவர் இருந்தும் நீ கஷ்டப்படுறன்னா அதுக்கு நீ காரணமாக இருப்பியா, அவர் காரணமாக இருப்பாரா? அப்போ உன் ஒழுக்கத்தை மாற்றுவோம்னு எனக்கு நீ கொஞ்சம் சத்தியம் கொடு, உன்னைய கடன்லேருந்து நான் காப்பாற்றி தரேன். குடிக்க மாட்டோன்னு வாக்கு கொடுக்க முடியுமா? எல்லார்கிட்டையும் வாக்கு கொடுக்குறதுக்கும் என்கிட்ட வித்தியாசம் உண்டு. என்கிட்ட ஒருத்தன் சத்தியம் விட்டு போயிட்டான், தவறிட்டான்னா ஒரு பகுதி ஓகே இல்லாமல் போயிடும். என்னைக்கு வந்து கொடுக்கலாம்? இன்றைக்கி முடிஞ்சால் நடக்காது. இன்றைக்கி செய்வோம் 10 நாள் அடித்து குடிச்சிடுவா, கால் வந்துட்டு வா. பொய் அடிச்சுட்டு ஒரு வண்டி மேலே எத்தனை கடன் தான் வாங்குறது? எத்தனை வாங்கியிருக்க? சரி, பக்கத்தில் வாங்க. இந்தா உன் பொண்டாட்டி யோகத்துக்கு உனக்கு பணம் கிடைக்கும். கடனை திருத்தி தரேன், வெட்டியாக்கி தரேன். அடுத்த முறை வரும்பொழுது இவனை தயார் பண்ணி கூப்பிட்டு வா. குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணணும். அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், வெற்றி உண்டு. என்ன நல்லா இருக்கு, போய்ட்டோம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஏமா அப்படியா? இந்தா நீ வச்சுக்காத, நல்லா இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் சிங்கவாகினி சியாமளதேவி அங்குங்கும் எனாதபடி நின்ற சக்தி மகாத்மியம் வருகிறது. யாருன்னு பார்ப்போமே, பார்ப்போம். மாரியம்மன் தெய்வம் எங்கே இருக்குது? பக்கத்திலே இருக்கிறாள். அதான பார்த்தேன், சிங்க வாகனத்தோட ஒரு காட்சி தெரிகிறதே. இருக்கிறாளா? கால் வந்துட்டு. அவசியம் இல்லாமல் ஆசைப்பட்டு வருமானம் பெருசாக வரும்னு நிறைய பணத்தை உன் வீட்டுக்காரன் இழந்துட்டான். அதில் உன்னுடைய பொருள்களும் கூட சேதமடைந்தது. இந்த வருத்தங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத நட்புகளால் இப்போ குடும்பம் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நட்பின் பொருட்டு நம்ம குடும்பம் இப்போ முப்பெரும் பிரிவாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் இந்த வாழ்க்கையை நம்மளை கூப்பிட வருவானா, இல்லை இப்படி நின்றுமா? நமக்கு என்ன வழி? திக்கு தெரியாத காட்டில் திகைத்து கொண்டு இருக்கிறோமே. இறைவா, நீ தான் எங்களை கரை சேர்க்கணும்னு சொல்லி நீ வந்திருக்கியா, கால் வந்துட்டு வா. திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை, சட்டென்று என் கையை பற்றி நான் உண்டு வா என்று சொன்னாளே அன்னை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நான் ஒரு பேப்பர் எடுத்து கொண்டு வருவேன், வக்கீல்கிட்ட எல்லாம் பேசி எழுதி கொண்டு வருவேன். நீ கையெழுத்து போட்டு விளைவிக்கணும் சொன்னானா? இப்போ என்ன செய்கிறது? அவனை மாற்றி கொண்டு வரணுமா? சேர்ந்து வாழ வைக்கணும், அவ்வளோதானே? கண்ண முடியாமனால சம்மணம் போட்டு உட்காரு. உன் குட்டியை கூட்டு மடியில் வச்சுக்கா. மடியில் வைக்கணும், கிளை வைக்கக்கூடாது. கண்ணை முடிக்கா. என்னையை மட்டும் என்ன கால் வந்துட்டு வா. வர்றான். 32வது நாள் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை நான் இணைய வைக்கிறேன். வெற்றி உண்டு. சிந்தாமல் சிதறாமல் உன் குடும்பத்தை ஒற்றுமை ஆக்கித்தாரேன். அதற்கு இடையில் ஒரு சில வார்த்தைகள் பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு கோபம் வரக்கூடிய விஷயத்தை அவங்க உருவாக்குவாங்க. என் மேலே பாரத்தை போட்டுட்டு வாய் அடக்கத்தோடு இரு. மாற்றி தந்துட்டேன், போ. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. நல்லா இருக்கு. கர்பதாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்ன தொழில்ண்ணே? என்னடா தொழில் தம்பி?
கால் வந்துட்டு வா. அடுத்து திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தவர்கள். என்னக்கா திருமணம் யாருக்குக்கா? சரி, இன்னொருத்தர் கால் நல்ல கால் இல்லையே, சும்மா குனிஞ்சு விழுத்தா நம்பிடுவோம். நல்லதா? என்ன யார்ட்டையும் பணம் கொடுத்தியா? இடையில வாங்கினியா? உனக்கு யாரோ தர வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்களே, யார் தர வேண்டியது இருக்கு? யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இன்னும் யாருக்கு நீ கொடுக்க வேண்டியிருக்கானுக்கிட்ட இல்லைன்னு சொன்னேன், அதை புரியாமல் சொல்லிட்டேன். கால் வந்துட்டோம். இந்த ஜாதகம் என்ன கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். விட்டு கார் 1 4 19 மாதம். கழிந்த 19 மாதங்களாக என்ன தொழில் பார்க்க போகணுன்னு என்ன பிளானிங் போட்டு என்ன செஞ்சாலும் இடமும் கிடைக்காது, தொழிலும் அமையாது. எங்கேயாவது போய் எனக்கு வேலை வேணும்னு கம்பெனியில் கேட்டால் நீங்கள் போங்க நாங்கள் சொல்கிறோம்னு ஃபோன் நம்பரை வாங்கிவிட்டு உன்னைய கூப்பிடவே மாட்டாங்க. முதல்ல உன் முகத்துக்கு நேராக பேசும்பொழுது சிரித்து பேசிடுவான். அதுக்கங்கிட்டு இவன் செட் ஆக மாட்டான், இவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு உன்னைய பார்த்தவொடனே அவன் மைனத்துக்குள்ள அப்சர்வேஷன் ஆக்கி உன்னை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ கடன்கள் மனவேதனைகள் எல்லாம் நடக்கு. அதனால் எங்கேயும் தொழிலுக்கு போவதா அல்லது இங்கேயே தொழில் பார்த்து பிழைப்பதா, நேரம் சரியாக இருக்கா இல்லையா, என்னதான் நடக்கும் எப்பந்தான் நடக்கும்னு கேட்கணும்னு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. புரட்டாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் சனி பகவானுடைய பார்வையின் வலிமைகள் குறைகிறது. அதற்கு பின்பு உனக்கு தொழில் அமையும், அதில் உனக்கு வருமானம் பெருகும், அதுவே உனக்கு சீராக நிலையாக இருக்கும். நான் உனக்கு பணம் தந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணேன், ரொம்ப பயமாக இருக்குது என் உடல்நிலையை பற்றி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. யார் யார்? மருத்துவத்தில் டெஸ்ட் பண்ணி பயமாக இருக்குன்னு கேட்டு வந்துருக்காங்களா? யார் அது? உடல்நிலையை பற்றி டாக்டரை செக்அப் பண்ணி வந்திருக்கல யாராவது? யாருக்குக்கா? என்னக்கா செய்து? அங்கேயே நெல்லு சொல்லுக்கா, அங்கேயே நெல்லு சொல்லுக்கா. ஆ, அப்படி நெல்லு உன்னை நான் கூப்பிட்றேன். என்ன நீ கால் வந்துட்டோமா? எந்திரிச்சு போடா. என்ன ஏன் அப்படி சொன்னேன்? ஐயா எதையா வளர்க்குனியா? அக்கா உட்காருங்க. பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களாக்கா? என்ன சொன்னாங்க? நான் உன் பிள்ளையினுடைய ஜாதக அமைப்பை பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய கால், அந்த கரண்ட காலுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்குது, இருக்கா? பார்த்தியா நீ? அந்த மச்சம் இருக்கிறதுனால இருதார யோகம் உள்ள பொண்ணு அப்படின்னு அங்கே என்னை கூப்பிட்டு சொன்னார். அந்த நிலைகளுக்கு மாற்றம் என்ன சாமி இருக்குன்னு கேட்டேன். பழனி மாமலை முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு என்ன செய்யணும்? சந்தனத்தால் அபிஷேகம் செய்து அங்கே கொடுக்க பிரசாதத்தை வாங்கிட்டு என் சன்னிதானத்துக்கு வா, உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கும். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வா மகளே, ஓடியா. நல்ல வரனா கொண்டு வருவேன். என்ன நான் சொன்னது செய்து வந்துருமா? மறந்துடாத செல்லம், போயிட்டு வா. அரசாங்க வேலையை பற்றி ஒரு சிந்தனை யாருக்குப்பா? கவர்மெண்ட் போஸ்ட்டு எனக்கு கிடைக்கணும் என் வீட்டில். யாருக்கு? உனக்க? என்ன படிச்சிருக்கிறேன்? கண்ண முடுங்க பார்ப்போம். சரி, ஓகே, இருங்க வரேன். 100 காலம் உண்டாவன். இன்னொரு ஆள் கேள்வி கேட்கப்பாரு. என் மகன் யாரையோ விரும்புறது மாதிரி தெரியுது, அவன் மனத்துக்குள்ள அப்படி ஒரு கள்ளம் இருந்தால் அதை மாற்றி தரணும்னு ஒரு ஆள் கேட்குறாரு. தைரியம் இருந்தால் வெளியே வாங்க பார்ப்போம். தைரியம் இருந்தான்னு சொல்லியிருக்கேன், சாதாரணமாக வந்துடக்கூடாது. கண்ண முடிக்காக்கா, கண்ண முடிக்கா, நல்ல முடிக்கா, நல்ல முடிக்கா, நல்ல முடிக்கா, நல்ல முடிக்கா. உச்சந்தலையிலேருந்து பிடரி வர வலியும் உளைச்சலும் இருக்குது, இருக்கா? சில சமயத்தில் தொண்டைக்குள்ள கசப்பும் எதையும் சாப்பிட முடியாத அளவுக்கு தடுப்பும் இருந்துக்கிட்டு இருக்கு.
நெஞ்சில் அடிக்கடி வந்து ஓயாமல் காற்றை அடைக்கிறத மாதிரி திட்டுமுட்டு அடித்து வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சாமி இது நோய் தானா, வேறு எதுவும் கோளாறு எதுவும் செஞ்சு என்னையை கெடுத்துட்டாங்களா, இதுக்குரிய விளக்கம் என்ன? அது சாமியால் தான் தீரணும். நான் டாக்டரெல்லாம் பார்த்து வந்துட்டேன், என்ன முடிவுன்னு தெரியணும் ஐயான்னு கேட்டு வந்திருக்கியான். கால் வந்துட்டுவான். நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலையே. நானே சட்டை பிடிச்சி கொண்டு வந்துடுவேன். இருந்தாலும் வேண்டாம், இருங்க இருங்க. உன்னுடைய உடலில் வந்து கிரகங்கள் சம்பந்தமான பாதிப்பு, செய்வினை வினை கோளாறுகள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆவி பேய் காத்தெல்லாம் உனக்கு ஒன்றும் பிடிக்கலை, அப்படி ஒரு குறைபாடுகள் இல்லை. உடலில் ஹீமோகுளோபின் பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிண்ணா? 8 பாயிண்ட் இருக்கா 7 இருக்கா? இப்போ எத்தனை? 7 கொண்டு வந்துருக்குறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் சாப்பாட்டினால 8 பாயிண்ட்டுக்கு இருக்குது. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் என்ன லேப்பு வச்சுருக்கிய? என்கிட்ட இருக்கிற லேப்பு தான் உண்மையானது. உண்மை இல்லையா? அதனால் இது வந்து பிளட் சம்பந்தமானதும் கிரகங்கள் சம்பந்தமானதும். ராகு கேது என்னும் கிரகங்களினுடைய பாதிப்பினால நரம்பு ரத்தம் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவைகளை சீர் செய்து ஆபத்தில்லாமல் நீ வாழ்வாய். எந்த ஒரு கண்டமும் உனக்கு கிடையாது. சில சமயத்தில் மரண பயம் உள்ளத்தில் தோன்றுகிறது. படுக்கையிலேயே நமக்கு எதுவும் நடந்துருமோ, அல்லது நமக்கு ரொம்ப காலம் கிடையாதோ அப்படிங்கிற ஒரு மனவேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. உனக்கு நீடித்த ஆயுள் 79 வயது வரை இருக்குது. உன் பிள்ளை குட்டி பேரன் பேத்தியெல்லாம் கொஞ்சம் குலாவிடுவேன். வீணாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுங்கான மருத்துவத்தால் சீராகும். பேய் பிசாசு இல்லை. உன்னை ஆனந்தமாக காப்பாற்றித்தாரேன். இன்னும் ஒரு கேள்வி நீ கேட்டு காப்பாப்போம். உன் பையனை திருத்தித்தாரேன். உங்கள் அத்தானை என்னால் திருத்த முடியாது தாய். சற்று பொறுமையாக இருந்து கொள். போ. கர்மசாமிக்கு